இத்தனையும் கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம மேல எவ்வளவு ஆசை, நம்ம மேல எவ்வளவு பிரியம், நமக்காகவே நம்மளைவே யோசிச்சுக்கிட்டு நமக்காகவே வாழ்ற ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் இயேசு கிறிஸ்து தானே, நம்மளுடைய தேவன் தானே, நம்முடைய கர்த்தர் தானே. நமக்காகவே நம்மளைவே நினைச்சுக்கிட்டு நமக்காகவே, அதனாலதான் நமக்கு இறங்கி வந்து உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறான். நமக்கு நிறைய பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறீங்களா? சாந்த குணமா தான் இருக்கணும், பொறுமையா தான் டீல் பண்ணணும் எல்லாத்தையும். நமக்கு வேண்டாங்க, நமக்கு அந்த சண்டை வேண்டாம், நமக்கு அந்த அடிதடி வேண்டாம், நமக்கு அந்த பதிலுக்கு பதில் வேண்டாம். அவன் செஞ்சுட்டான் நான் செஞ்சிடுவேன், அவன் கேட்டான் நான் கேட்டுருவேன், வேண்டாம். நான் கதை சொல்லலை, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்து நான் ஒப்பிக்கலை. நான் வாழ்க்கையில் அனுபவங்களை பார்த்துருக்கிறேன், வாழ்க்கையில் சில கஷ்டங்களை பார்த்துருக்கிறேன், சில தோல்விகளை பார்த்துருக்கிறேன், சில பிரச்சனைகளை பார்த்துருக்கிறேன். தேவன் நம்மோடு இருந்தா நமக்கு எதிரி யாராவது இருக்க முடியுமா? எதிரி இருக்கலாம், ஆனா எதிர்ப்பு இருக்காது. ஹல்லேலூயா. எதிரிகள் 1000 பேர் இருக்கலாம், அதனால எந்த ஒரு பாதிப்பு வராதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நிறைய பேருக்கு கேள்வி, நான் பொறுமையா இருக்கனே அதனால வெறுமையா இருக்குது. இல்லைங்க, நம்ம பொறுமையா இருக்கிறதுனால தேவன் வந்து சும்மா விட மாட்டார், நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தையே தேவனாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தை செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவர் மாத்திரமல்ல, வல்லவர். ஏன்னா உலகத்துல நல்லவனா இருக்கிற அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, நல்லவன் அப்படின்னா என்ன பார்ப்பாங்கன்னா, நல்லவன்னா அப்பாவி மாதிரி. நல்லவன்னா எப்படி? அப்பாவி மாதிரி. அப்பாவி மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க நல்லவங்க. சரி, கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கலாம் அப்படின்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா, பயங்கரமான ஆள்ரோ, இவன் பயங்கரமான ஆளு, சரியான தில்லாலங்கடி, சரியான கிரிமினல் அப்படின்வாங்க. எங்க விவரமா இருக்கிறது தப்பா? விவரமாக இருப்பது தவறா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விவரம் அப்படி ஒரு பழக்கமே போச்சு. ஒருத்தன் விவரமா இருக்கிறான் அப்படின்னா அவன் சரியான கிரிமினல் அப்படிங்க. ஒருத்தன் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறான் அப்படின்னா அவனை அப்பாவி, அவன் பாவம் அப்படிங்கிற. சொல்லப்போனா அவன் பாவம்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு புத்தி சொல்லணும். அவனை வந்து அவன் தான் நல்லவன்னு சொல்லக்கூடாது, அந்த அப்பாவியா இருக்கிறவன நல்லவன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பாவியா இருப்பது அவனுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, முட்டாள்தனமாக இருப்பது அவனுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவன் குடும்பத்துக்கே பாதிப்பு. எல்லா மனிதர்களும் நின்று ஞானமாகவும் அறிவாகவும் மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஞானமாகவும் அறிவாக தான் இருக்கணும். நான் சில பேர்கிட்ட பார்க்குறேன், தப்பு தான், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஆண்களை பார்க்குறேன். என்கிட்ட சில பேர் வந்து இவ்வளோ கடன் ஆயிடுச்சு தம்பி, இப்படியா தம்பி, ஜெபம் பண்ணி தம்பி, வீட்டுக்கு வா தம்பிலாம் சொல்லி கூப்பிட்றாங்க. சில நேரங்களுக்கு போகும்போது சங்கடம் நினச்சிக்க வேண்டாம் யாரும். அப்படி போகும்போது சரி என்னங்க பண்ணுறேன்னு கேட்டால், இது தான் பண்ணுறேன், அது வாரத்தில் 1 நாள் மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், அப்புறம் இடையில ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா ஒரு டைம் மட்டும் பண்ணுறேன், அப்புறம் இதை மட்டும்தான் பண்ணுறேன்னு சின்ன சின்ன தவற சொல்கிறேன். அதெல்லாம் நிப்பாட்டினாவே போதும், அந்த கடன் வராது. அதெல்லாம் நிப்பாட்டினாவே போதும், கடன் வராது. அதெல்லாம் நிப்பாட்டினாவே போதும், தேவன் வந்துடுவார். ஹல்லேலூயா. அவர் வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்போ பாருங்க, அது மக்களுக்கு தெரியல. அப்போது இப்படி ஒரு அறியாமையிலும் தெரியாமையிலும் இருக்கிறாங்க. நம்ம சரியாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி நம்ம முட்டாள்தனமாக இருக்க வேண்டியதில்லை, அறிவாக இருக்கணும். அதுதான் தேவன் அழைத்திருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும், பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா, அப்படியே பைத்தியம் போல வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பைத்தியமானவர்களுக்கு சொல்லித்தரார் அறிவையும் ஞானத்தையும். இப்போ தாவீது யாருன்னா வெறும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான், ஆனால் அவனுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு ஒரு நேரத்தில் சிங்கத்தையும் ஒரு நேரத்தில் கரடியும் கொண்டதுனால தான் சவுல் முன்னாடி வந்து நிற்கும்போது சொல்கிறான், நான் அந்த ஆடை கூட அவனுக்கு பத்தலை. அப்போ எவ்வளோ சின்ன உருவமாக இருந்திருக்கும். சவுல் வந்து நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பா. அப்படி அவருடைய ஆடை தாவீதுக்கு பத்தலை. சொல்லப்போனால் அந்த போர் சேவர்களுக்குன்னு, போருக்கு போகிற இராணுவ வீரர்களுக்கு தனியான ஆடை, அந்த ஆடை இந்த தாவீதுக்கு பத்தலைன்னா எவ்வளோ சின்ன பையனாக இருந்திருப்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில்
அவன் அறிவாகவும் பொறுப்பாகவும் இருந்ததுனால, அவன் தேவனோடு உறவில் இருந்ததுனால, தேவன் வார்த்தையை கேட்டு நடந்ததுனால ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் கொல்லக்கூடிய சூழ்நிலை வருது. அதை சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? சவுல்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி நான் ஒரு டைம் வேட்டையாடிட்டு இருந்தேன். இருக்கும்பொழுது நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அதை வேட்டையாடுவதற்காக சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்டு, ஆமாம், தேவன் என் கைக்கு அவைகளை ஒப்பு கொடுத்தார். அதை தான் சவுல்கிட்ட சொல்லும்பொழுது அவனுக்கு அதுக்கப்புறம் கோலியாத் அடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையும் பிரயோஜனப்படுத்திக்கும். இந்த தப்பு தான் பண்ணுறேன், இதை தான் பண்ணுறேன் அப்படின்னு கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. எப்படி? இதில் என்ன தம்பி, இதில் என்னங்க இருக்குது, இது ஒரு சின்ன காரியம், அது சின்னதுதான், சிறுதுளி பெருவெள்ளங்கிறோம். சில நேரத்தில் மழை பெஞ்சதுக்கு என்ன ஒரு நாள் தான் மழை பெஞ்சது, அதுக்கு இவ்வளவு தண்ணி வருமா, ஆச்சரியப்படுறோமா இல்லையா? அதே போலதான் இந்த சின்ன சின்ன தப்பு தானே இல்லை, அதனாலதான் பெரிய ஆபத்துகளே வருது. அதுல தான் பிசாசு வரான். ஒரு பெரிய கப்பல் இருக்குது, அவ்வளவு பெரிய கப்பல் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், இருக்கா இல்லையா? அவ்வளவு பெரிய கப்பலுங்க. அப்படிங்கிறக்க சின்ன ஒரு ஓட்டை போட்டுக்கலாமா? சின்ன ஓட்டை போட்டுக்கலாமா கப்பல்ல? போட்ட என்ன ஆகும்? இல்லைங்க பெரிய கப்பலுங்க, பெரிய விஷயங்க அப்படின்ட்டு இல்லைங்க, ஒரு சென்டிமீட்டர் மட்டும் ஓட்ட போட்டுக்கலாம், மீதியெல்லாம் கப்பல் நல்லா இருக்குதுங்கன்னா எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். அப்படிதான் நம்ம வாழ்க்கை தேவன் அழகாகவும் அற்புதமாகவும் கொடுத்துருக்காரு. சின்ன தப்பு தானே, சின்ன விஷயம் தானே அப்படிங்கும்பொழுது அதில் தாங்க அந்த வழியில தான் பாம்பு குத்தி வந்துடும். அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு பிசாசு அந்த வழியே தான் வந்துடுவாங்க. பிசாசும் பாம்பு ஒன்றுன்னு நான் சொல்லலை. எப்படி பாம்புனால விஷம் வருதோ பிசாசுனால விஷம் வந்துடும் நான் சொல்ல வரேன். ஏன்னா சில பேர் பாம்பு அடிக்கும்போது பிசாசுட்டே அடிப்பாங்க. அது ஒரு பாவம். அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது பிசாசு பாம்பின் உருவத்தில் வந்து பேசினான். அந்த பாம்பு, அது பாம்பு 5000 வருஷத்துக்கு மேலாச்சு, அந்த பாம்பு இறந்துருக்கும். இன்னைக்கு இருக்கிற பாம்புல பிசாசு ஒன்றும் கிடையாது, அதுவும் ஒரு ஜீவன் தான். ஆனால் அது விஷம் உள்ளதாக இருந்ததுன்னா நம்ம அனுமதிக்க வேண்டியதில்லை. அதுபோல் சின்ன ஓட்டை தாங்க, சின்ன ஒரு மிஸ்டேக் தாங்க அப்படிங்கும்போது அதில் தான் வந்துருப்பாரு. நாம் ஞானமாகவும் அறிவாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லவர்களாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு மேன்மை கிடைச்சிடுமா, நான் சரியாக இருக்கிறேன், நான் பொறுப்பாக இருக்கிறேன், நல்லவனுக்கு காலமே இல்லைங்க சொல்கிறாங்களா இல்லையா? நான் பார்க்குற ஒருத்தர் நல்ல மனிதனாக இருக்கிறாரு, ஆனால் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரியாகவே யோசிச்சு, ஒரு மாதிரியாகவே கிரிமினலாகவே யோசிக்கிறாங்க. அது எப்படின்னா புத்திசாலித்தனத்துக்கு அடுத்த ஸ்டெப் போயிடுது. புத்திசாலித்தனம் இருக்கும், நல்லதுதான், ஆனால் அதுக்கு மேலே ஒன்று போகுது, அது கிரிமினல் புத்தின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கு மேலே ஒரு கேரக்டர் போயிடுது, யாரையும் நம்புறதே இல்லை. ஏன்னா புத்திசாலித்தனமா இருக்கிறாங்களா, யாரையும் நம்புறதே இல்லை. கூட இருக்கிறவங்கள்ட்டே கொஞ்சம் புடுங்கறதுக்கு பார்க்குறாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது பாருங்க. அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம நல்லவர்களாகவே இருக்கலாம். ஏன்னா வல்லவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்லவர்களாகவே இருக்கலாம், ஏன்னா வல்லவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை அப்பாவியா இருக்கிறேன்னா அப்பாவித்தனம் வந்து கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சம் பொறுமையா புத்திசாலித்தனமான இடத்துக்கு வந்துருங்க. நீங்க வர முடியாதுங்க, தேவன் உங்களை கையை பிடிச்சி அதுக்கு தான் கூட்டிட்டு வருவார். புத்தியா இருக்கணும்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். அதான் நீதிமொழிகளில் போடப்பட்டிருக்கும், அவ்வளவு ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா புத்தியாக வாழ்வது தேவனுக்கு அவ்வளவு பிடிச்ச காரியம். அதுக்காக கிரிமினல் இடத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு மாதிரி கூட இருக்க அண்ணன் தம்பிக்கிட்டே ஏமாத்துறது, எப்படியாவது சுரண்டி பொழைச்சுக்கணும்னு நினைக்கிறது, எங்கடா ஏமாத்தலான்னு தேடுறது. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி வாழ்ந்தாதான் வாழ முடியும், இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. இப்படி வாழ்ந்தாதான் வாழ முடியும், இல்லை தப்பான வழிக்கு போய் எப்படியாவது சம்பாதிச்சிடணும், ஏன்னா வேற வழி கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்க நல்லவங்களா இருங்க, வல்லவர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை அப்பாவியா இருந்தீங்கன்னா அப்பவும் கம்மன் இருங்க, தேவன் உங்களோடு இருந்து புத்திசாலித்தனத்தை அவர் சொல்லித் தருவார். அவர் நீதிமான் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் வல்லவர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப பாவியான உங்களை பரிசுத்தமாக்கினவர் அப்பாவியா இருந்தவங்களை அப்படியே வச்சிருக்க மாட்டாரு. அப்பாவியா இருந்தவங்களை புத்திமான்களாக, புத்தி உள்ளவர்களாக தேவன் மாத்துவார், சக்தி உள்ளவர்களாக தேவன் மாத்துவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உள்ள போடுங்க, இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானிங்க, பேசுங்க.
தேவன் உங்களோடு இருந்தா உங்களை எதிர்ப்பவர்கள் யார்? என்னாகமத்துல இவனுங்க இஸ்ரேல் யோசுவாவும் காலேப்பு போய் பார்த்துட்டு சொல்றாங்க. இது மாதிரி அவங்க எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அவர்கள் கண்களுக்கு முன் நாங்கள் வெட்டிக்கிளியில போல இருக்கிறோம், எங்களால உள்ள போக முடியாது, நாங்க எப்படி என்ன பண்றது அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. ஆனா யோசுவாவும் காலேப்பும் சொல்றாங்க, தேவன் நம்மளோடு இருந்தா நம்மளை எதிர்ப்பவன் யார்? அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லவங்களா இருங்க. நல்லவனா இருந்த என்ன பிரயோஜனம்? என் பசங்க மதிக்கல, எங்க பெற்றோர்கள் என்ன மதிக்கல, அண்ணன் தம்பி மதிக்கல, அவங்க மதிக்கல, இவங்க மதிக்கல, தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களே தவிர மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க சார், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பாருங்க, தேவன் செய்யறது எப்படிப்பட்ட காரியம் தெரியும். நீங்க சாப்பாடாகிறதுக்கு முன்னாடி கையை வச்சாலும் தப்புதான், இல்ல ஆக்குன சாப்பாடு ஆறதுக்கு முன்னாடி கையை வச்சாலும் தப்புதான். எப்ப கை வைக்கணும், எப்ப போகணும், எப்ப நடக்கணும்னு சிந்திச்சுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒருத்தவன் பூமி ஆழ்வான், உலக டைலாகுங்க, உலக தத்துவம், வேதத்தின் தத்துவம் என்னன்னா, சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. என்ன நினைச்சிட்டீங்க? நம்ம அப்பாவியாரில் எல்லாரும் நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் ஏமாளி கோமாளி மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை நம்பி போனேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா, கேலி பண்றாங்களா? இல்ல ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்க, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சில பேர் என்ன வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. ஒருவன் உன்னோட வலது கன்னத்துல இருந்து இடது கன்னத்தையும் சேர்த்து காட்டுங்கிறார். அதுக்காக அடிக்கும் போதெல்லாம் ஒரு டைம் காட்டிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை, பொறுத்திரு அப்படிங்கிறத அர்த்தம். ஒருத்தன் இழிவா பேசினா, ஒருத்தன் அவமானமா பேசினா, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனை ஆசீர்வதி. ஏன்னா அவனு நீ ஒண்ணு கிடையாது. ஒரு யானை பார்த்து ஒரு எறும்பு பேசணும் ஒண்ணு கிடையாது. இப்ப பாருங்க, சில நேரங்கள் அந்த பெரிய நாய் ரோட்ல போயிட்டு கூட பார்ப்பேன், இந்த குட்டி நாய் கடிக்கிறதுக்கு போயிட்டே இருக்கு. ஆனா அந்த பெரிய நாய் சட்டையே பண்ணிக்க, கடிக்க போனா கூட அந்த பெரிய நாய் தள்ளி போயிடும். ஆனா அது பெரிய மனசுங்க. நாய்க்கு கூட அந்த பெரிய மனசு இருக்குது. நமக்கு இருக்கட்டுமே. நம்ம அப்பாவியா இருக்கிறோம், நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கிண்டலா தெரியுது, கேலியா தெரியுது, அதனால நம்மளை அவமானப்படுத்துறாங்க, ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்னு நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்க உங்களுக்கு எதிரியா? பாவ தேவனை அறியாத ஜனங்கள், அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்களே சாரிப்பா, சரிப்பா, தெரியாம இப்ப விளையாட்டுக்குப்பா, உன்கிட்ட நான் விளையாட முடியும், அதனால விளையாட்டுக்கு பண்ணணும்ப்பா அப்படின்னு அவங்களே மனசு மாறுவாங்க. எனக்கெல்லாம் சூழ்நிலை நடந்திருக்கு. ஒரு நேரத்துல என்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் பொறுப்பா பேசிக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் சரியா இருக்கணும்னு பேசிக்கிட்டு, இப்படி இருந்தா அப்புறம் அம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி நான் சரியானவன் இல்லை. ஏதோ ஒரு கேரக்டர் எனக்குள்ள இருந்துச்சு, கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்னு ஒரு கேரக்டர் எனக்குள்ள இருந்தது. இப்பதான் தெரியுது தேவனே எனக்குள்ள கொடுத்த கேரக்டர். அதனால அம்பி தான் சொல்லுவாங்க. என்னைக்குமே தலைவர்கள் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்கள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க தான் அந்த பெரிய இடத்துக்கு போக முடியும் பாருங்க. உங்களையும் பார்த்து சில பேர் என்ன இப்படி அம்பி மாதிரி இருக்கிற, படத்துல அம்பி அன்னியன் கேரக்டர் அம்பி மாதிரி இருக்கிற கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. அவங்கள்ட்ட போய் நேருக்கு நேரம் சண்டை கட்டக்கூடாது, அவங்கள்ட்ட பொறுமையா இருந்து டீல் பண்ணணும் பாருங்க. அதனால அப்படி இருக்கிறனால தோத்து போயிடுவோமா? அப்படி இருக்கிறனால வாழ்க்கையில நம்ம வெற்றியை பார்க்க மாட்டோமா? இல்ல கடைசி வரைக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையா? அப்படி இல்லை. நல்லவன் இன்னும் நல்லவனா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். தீங்கு செய்யறவங்க செஞ்சுட்டு போறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள விட்டுருங்க. என்ன தம்பி, அவங்கள விட்டுருங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம ட்ராக் என்ன? நம்ம தண்ணியில போற கப்பல், நம்ம போய் விமானத்துக்கு போட்டி போட முடியுமா? சண்டை கட்ட முடியுமா? இல்ல நம்ம விமானம் பறக்கிற விமானமா இருப்போம், கப்பல்கிட்ட போய் சண்டை கட்ட முடியுமா? நம்ம வேலை என்ன அதை பார்ப்போம். சரீரத்தில் இருக்க அவயம் பார்த்தா ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பத்தி கேள்வி பண்ண முடியுமா? இது மாதிரி நீ வந்து உனக்கு என்ன தெரியும், நீ கண்ணு தானே அப்படின்னு கண்ணை பார்த்து வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. எப்படி வானத்துல அந்த மேலோகத்துல அவருடைய திட்டம் செயல்படுதோ,
பரலோகத்திலோட உங்களுடைய திட்டம் செயல்படுவது போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக அப்படின்னு இயேசு சொல்றாரா இல்லையா? அப்படி பரலோகத்தில் இருக்கிற திட்டம் என்ன அப்படின்னா நன்மை, சந்தோஷம், அங்க துக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்கள், துயரப்படுகிறோர் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். வாழ்க்கையில் திருப்தி வேணுமா? நம்ம நீதியா தான் இருக்கணும், தேவனுக்கு பிரகாரமா தான் இருக்கணும். நமக்கு நிறைய பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறீங்களா? சாந்த குணமா தான் இருக்கணும், பொறுமையா தான் டீல் பண்ணணும் எல்லாத்தையும். நமக்கு வேண்டாங்க, நமக்கு அந்த சண்டை வேண்டாம், நமக்கு அந்த அடிதடி வேண்டாம், நமக்கு அந்த பதிலுக்கு பதில் வேண்டாம். அவன் செஞ்சுட்டான், நான் செஞ்சிருவேன், அவன் கேட்டுட்டான், நான் கேட்டுருவேன். வேண்டாம், நான் கதை சொல்லலை, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்து நான் ஒப்பிக்கல. நான் வாழ்க்கையில் அனுபவங்களை பார்த்துருக்கிறேன், வாழ்க்கையில் சில கஷ்டங்களை பார்த்துருக்கிறேன், சில தோல்விகளை பார்த்துருக்கிறேன், சில பிரச்சனைகளை பார்த்துருக்கிறேன், அதுல பயணம் பண்ணியிருக்கிறேன். தேவனோடு பயணம் பண்ணியிருக்கிறேன், தேவன் இல்லாமையும் பயணம் பண்ணியிருக்கிறேன். அது வேறுபாடுகள் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். தேவனோடு இருந்தா உங்களை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை. தேவன் நம்மோடு இருந்தா நமக்கு எதிரி யாராவது இருக்க முடியுமா? எதிரி இருக்கலாம், ஆனா எதிர்ப்பு இருக்காது. ஹல்லேலூயா. எதிரிகள் 1000 பேர் இருக்கலாம், அதனால எந்த ஒரு பாதிப்பு வராதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நிறைய பேருக்கு கேள்வி, நான் பொறுமையா இருக்கனே அதனால வெறுமையா இருக்குது. இல்லைங்க, நம்ம பொறுமையா இருக்கிறதுனால தேவன் சும்மா விட மாட்டார், நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்ன? தினமும் என்ன காரியம் செய்யணுமோ, தினமும் என்ன வேலை செய்யணுமோ, தினமும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை மட்டும் செய்தால் போதும். ஹல்லேலூயா. வருமானம் இவ்வளவுதான் வந்துகிட்டு இருக்குது, என் ஃபியூச்சர் கடைசி வரைக்கும் வருமானம் இவ்வளவுதான் வருமா? இல்ல, உங்களை மேலான இடத்துக்கு கூட்டிட்டு போவார். நீங்க பொறுத்திருந்து பயணம் பண்ணணுமே. பயணம் பண்றதே இல்லை. விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா எப்படி இல்லையே, பறக்குன்னு சொன்னாங்க, ஆனா கீழே போயிட்டு இருக்கீங்க, கீழே கொஞ்சம் தூரம் போய் தான் மேல தூக்கிட்டு போகும். அதை புரிந்து கொள்வது இல்லையே. தேவன் உங்களை உயர 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 பறக்க வைக்க அவர் விரும்புகிறார். கழுகுகளை போல. இந்த கழுகு என்ன பண்ணுமா? மழை வருதுன்னு கீழே ஏதாவது கூட தேடிட்டு இருக்காது, மலைக்கு மேல போய் பறக்கும். ஹல்லேலூயா. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும், மேகத்துக்கு மேல போய் பறக்கும். அதுதான் கழுகு. உங்களையும் உயர 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 பறக்க வைப்பார். ஆனா நீங்க உட்கார்ந்து பயணம் பண்ணணும். பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. அவன் திட்டா நான் திட்டிடுவேன். ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? இது எப்படி இருக்குது? சில பேர் நான் கோயில்ல போய் விழுந்துருவேன் அப்படின்னு. அப்படி இல்லை. அது யாரையும் நம்ம அப்படி எதிர்த்து நிற்க வேண்டியது இல்லை. என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எதிர்த்து நிக்கிறீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுடையதுன்னு நினைக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உங்களுடையது அல்ல, தேவனுடையது. யார் இந்த வாழ்க்கை? நீங்க சூஸ் பண்ணி வந்தீங்களா? இந்த அப்பா அம்மா வேணும், இந்த பிள்ளை வேணும்னு ஏதாவது சூஸ் பண்ணீங்களா? முடியாது. தந்தையை தேர்ந்தெடுக்கும் தாயை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. படத்துல பாடி இருக்கிறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறத்தை தேர்ந்தெடுக்கும் குணத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. இல்ல பாருங்க, என்னங்க படத்து டைலாக் எல்லாம் சொல்றீங்க? அப்படி இல்ல, நல்லா இருக்கு, எங்க இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. நம்மளும் பொழுதுனைக்கு படம் பார்த்துக்கிட்டு அதுவா வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இதை புரிந்து கொள்ளணுமே. இவங்க ஏன் எதிர்த்து நிக்கிறாங்கன்னா, சுயம். என் வாழ்க்கை நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தெரியுமா, எவ்வளவு தூரம் முன்னேறி வந்தேன் தெரியுமா, அப்பவே நீங்க உதவி பண்ணீங்களா, ஆனா இன்னைக்கு கேட்கறீங்களே. அப்படி வந்துடுறாங்க சண்டைக்கு. அப்படி இல்ல, பரவாயில்ல, உன்னோடு தேவன் இருந்தாரே, தேவன் தான் உனக்கு எல்லாமே பண்ணாரு, அதை மறந்துட்டாங்க. அதனாலதான் சுயம் முன்னாடி போய் சண்டை. எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போய் நின்று, எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு போய் நின்று, பதிலுக்கு பதில் பேச வேண்டியது கூட இல்லை. ஆனா தேவன் சொல்றதை கேட்டு பேசணுமா, எவ்வளவு பேசணுமா அவ்வளவு, நிக்கணுமா எவ்வளவு நிக்கணுமா அவ்வளவுதான். பாருங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. செய்ய வேண்டியது செய்யுங்க, போறதுனா போங்க, அது அவ்வளவுதான். அதுக்கு மீறி ஒண்ணு செய்யாதீங்க. ஹல்லேலூயா.
தாவீது போறான். தாவீது போய் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யறான். இவன் கல்ல சுத்தி நெத்தியில படுது, ஆனா அவன் முகம் கூப்புற விழுகிறான். எப்படி? கோலியாத்த தாவீது அடிச்சான்ல, தாவீது எப்படி போய் அடிச்சான்? தாவீது எப்படி போய் அடிச்சா? கல்ல வச்சு அடிக்கிறான். ஆனா அது நெத்தியில படுது, ஆனா முகம் கூப்புற விழுகிறானே. எப்படின்னா இவன் அடித்த அடியல்ல, அது தேவனின் பலம். பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்கிறாங்க, அது தேவன். ஹல்லேலூயா. இவன் போய் நிக்க வேண்டியதா இருந்துச்சு, இவன் அந்த ட்ரைனிங்கை செய்ய வேண்டியதா இருந்துச்சு, இவன் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. சொல்றான், நீ இந்த இந்த சேனைகளை நிந்திக்க, இந்த இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்க நீ யாருடா அப்படின்ட்டு போய் அடிக்கிறான் பாரு. அடிச்சாலும் அர்த்தமாயிருமா? அடிக்கிற மாதிரி உனக்கு பண்ணுனா தேவன் தான் வெற்றியை கொடுத்தார். நீங்க அப்பாவித்தனமா நான் இருக்கிறேன், நான் ஏமாளியா இருக்கிறேன், என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க, அப்படிலாம் யாரும் ஏமாத்த முடியாதுங்க. அதெல்லாம் அப்படி தெரிஞ்சிருக்கலாம். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு இருந்திருக்கணும், கொஞ்சம் தேவனுடைய ஞானத்துல நடந்திருந்திருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. அதிகபட்சத்தனமா எதிர்த்து சண்டை கட்டாதீங்க, போட்டி போடாதீங்க. என் வேலை செய்யும் போது இப்படி ஒருத்தர் தொழில், நான் வேலை செய்யும் போது இப்படி ஒருத்தர் என் மேல பொறாமையிலே இருக்கிறாங்க, என் மேல எரிச்சல் ஆகுறாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா என்னங்க? தேவன் உங்களோடு இருந்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன? என்னாக 14 போய் உள்ள போய் பார்க்கும் பொழுது அவங்கள பெரிய பெரிய உருவமா, பெரிய பெரியவங்களா, அவங்க கண்ணுக்குள்ள அங்க வெட்டிக்கிளிகளை போல இருக்குன்னு புலம்புறாங்க ஜனங்கள் எல்லாம். எப்படி இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கலாமா? ஆனா யோசுவாவும் காலேபும் சட்டையை கிழிச்சிட்டு சொல்றாங்கல்ல, நம்மோட தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை? நம்ம தோத்துக்கிட்டே இருக்கணுமா? சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? கையேந்திக்கிட்டே இருக்கணுமா? கவலையிலேயே வாழணுமா? நம்ம வேலையை நம்ம செய்வோம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வோம், விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுப்போம், போய் நிக்க வேண்டிய இடத்துல நிற்போம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்வோம். மீதி தேவன் செய்வார். அது எப்படி கைவிடுவார்? மனம் மாற அவன் மனிதன் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரா? செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. பெற்றோர்களே தன் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, நல்லது செய்யறாங்க. நிறைய பெற்றோர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளுக்காகவே வாழ்றாங்க, தியாகம் பண்ணி. தேவன் அதை விட பெரியவர், அதை விட இரக்கமுள்ளவர், நமக்காக ஜீவனையும் கொடுத்தவர். அவர் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக கொடுத்தாரே, மீதி எல்லாவற்றுக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று போடப்பட்டிருக்கிறே. தேவன் நமக்காக ஒருத்தர் இருக்கிறாருங்க. நீங்க யாருக்காக இருக்கிறீங்க? பிள்ளைக்காக இருக்கிறாங்க, என் கணவனுக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்காக இருக்கிறாங்க, இவங்களுக்காக இருக்கிறேன் நீங்க சொல்லலாம். தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்காகவே நான் இருக்கிறேன். நமக்காக தாங்க அவர் இருக்கிறாரு. நமக்காக அவர் என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? இந்த பூமியவே கொடுத்திருக்கிறாரு. பூமி எவ்வளவு பெரியது! இந்த பூமிக்கு சூரியன் தேவைப்படுது. சூரியன் எவ்வளவு தூரமா இருக்குது! நிலவு தேவைப்படுது. இந்த பூமி சுத்த வேண்டியது தேவையா இருக்குது. பூமியை சுழல செய்து இருக்கிறார். அப்ப இத்தனையும் கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம மேல எவ்வளவு ஆசை, நம்ம மேல எவ்வளவு பிரியம். நமக்காகவே நம்மளைவே யோசிச்சுக்கிட்டு நமக்காகவே வாழ்ற ஒருவர் இருக்கிறார்னு சொன்னா அவர் இயேசு கிறிஸ்து தானே, நம்மளுடைய தேவன் தானே, நம்மளுடைய கர்த்தர் தானே. நமக்காகவே நம்மளைவே நினைச்சுக்கிட்டு நமக்காகவே, அதனாலதான் நமக்கு இறங்கி உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியில பாவம் வந்துருச்சு, மனித குலத்துக்கு பாவம் வந்துருச்சு, மனிதன் கஷ்டப்படுறா, மனிதன் முன்னேற முடியல. அதனால உங்களை என்னை உயர்த்துவதற்காக, உன்னதங்களிலே உட்கார வைப்பதற்காக நமக்காக தேவன் இறங்கி வந்தாருங்க. அவர் இருக்கும் பொழுது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் போராட்டத்துக்கு போறீங்க? நீங்க ஏன் கொதிச்சு எழும்புறீங்க? நீங்க ஆட்சி சரியில்லை. நிறைய பேருக்கு பாக்குறேன் Facebook, YouTube அப்படி இப்படின்னு ஆட்சியை பத்தி தப்பா பேசுறாங்க. இல்ல, அப்பாவோட அம்மா ஆட்சியை பத்தி நான் சொல்லல. கட்சி, ஆட்சி, ஆளுமை, இதை பத்தி தப்பா பேசிட்டு நல்லது கெட்டது இதெல்லாம் எதுக்கு? நமக்கு தேவையில்லாதது. தேவனுக்கு எல்லாம் தெரிந்துதான் எல்லாம் நடக்கிறது. இல்லைங்க, அந்த ஆபத்து நடந்துச்சு, உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆண்டவரே அந்த நாட்டுக்காக ஜெபிக்கிற கத்துறாங்க. ஜெபியுங்கள், வருத்தம் தான், பாரம் தான், கஷ்டம் தான். தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து ஜெபியுங்கள். அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம்.
நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. தேவன் உங்களுக்காக யாவும் செய்து முடித்திருக்கிறார். அது உங்க வாழ்க்கையில நடக்கும். என்ன நடக்குங்க? பொருளாதார மேன்மை எல்லாமே நடக்குங்க. வாரி இறப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஆனா ஐஸ்வர்யவான் கட்டளை இடுகிறான். நீதிமொழிகள் போடப்பட்டிருக்குது. உங்களை கட்டளை இடுகிறவர்களாக தேவன் மாற்றுவார், மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நீங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதே இல்லை. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கிறது இல்லைங்கிற மாதிரி வெயிட் பண்றதே கிடையாது. ரோசம், கோபம். நான் ஜெபிச்சுட்டு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கணும்? அப்ப அழிக்கத்தான் வந்தையா? அப்படி சில பேர் பேசுறாங்க. ஒரு பிரச்சனை நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். என்ன கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறீங்களா இல்ல எங்க இருக்கிறீங்க? அப்ப என்ன உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்குது? இல்ல எந்த போதனையை நீங்க கேட்கறீங்க? சண்டை கட்டிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அதுக்கா இருக்கிறீங்க? விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போவது இல்லையா? ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவானு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நான் நீதியா இருக்கிறேன், நியாயமா இருக்கிறேன். மத்திய 5வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது எல்லாம். தேவன் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று அவர் சொல்லி தந்து அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, நான் அப்பாவியாவே இருந்தவனும் போல, நான் லூசு மாதிரியே இருந்துடணும் போல அப்படின்னு நினைக்க தோணக்கூடாதுங்க. ஆழமா பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். லேண்ட தரேங்கிறாருங்க. நீங்க அமைதியா இருங்கப்பா, உங்களுக்கு நான் லேண்டு தரேன், இடம் தரேன். அந்த மலை மேல உனக்கு ஒரு இடம் வேணுமா? நான் தரேன். நீ ஆசைப்படுற இடத்த தரேன். நீ கால் வைக்கிற இந்த தேசத்துல கால் வைக்கிற இடத்தையெல்லாம் உனக்கு நான் தரேன். அதுக்குண்டான பிசினஸ் தரேன், அதுக்குண்டான ஊழியத்தை தரேன், அதுக்குண்டான வாய்ப்பை தரேங்கிறாரு. இது நாம தான் தியானிக்கணும். அப்படியே படிச்சுட்டு சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு போகிறதா? ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்டான லேண்டையும் கொடுத்து இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வீர்கள்னா எப்படி? உங்களுக்கு உண்டான ஆத்துமாக்கள் நிறைய ஆதாயப்படுத்தும் அளவுக்கு உங்களுக்கு வலிமையை கொடுத்து தேவன் இதெல்லாம் பண்ணுவார். அப்படியே நம்ம ஒரு அப்பாவி மேல, தேவனும் அப்பாவி கிடையாது, தேவ பிள்ளைகளும் அப்பாவி கிடையாது. தேவன் அப்படி வைப்பதும் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை உயர கொண்டு போபவர், உங்களை உயர நடத்துபவர் தான் தேவன். உங்களை வாழ வைப்பவர் தான் தேவன். நீங்க எல்லாத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் கிடையாது. அதுக்காக திருப்பி அடிக்க கூடாது. ஹல்லேலூயா. நீ வாழு. உனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல வாழு. அதை காட்டிலும் அதிகமாக உன்னை வாழ வைப்பார். ஆபிரகாம் எல்லாத்தையும் முதல்லயே அவன் நல்லா தான் இருந்தான், அவங்க அப்பா கிட்ட இருந்தான். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். எப்படி இருக்கும்? லூசு மாதிரி தான் இருக்கும், பைத்தியம் மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்படியா இருந்துச்சு சூழ்நிலை. அவன் அப்பாவை விட்டுட்டு வந்துட்டான், தன்னுடைய சூழ்நிலையை விட்டுட்டு வந்துட்டான். ஆனா எப்படி இருந்தான்? வெள்ளியும் பொண்ணுமான சீமானாயிருந்தானா. அவன் ஒருமித்து வாசம் செய்யும் பொழுது பூமி தாங்க கூடாதான் இருந்துதான். அப்போ அப்பாவி மாதிரி சில காரியங்கள் தெரியுங்க, தோற்று போன மாதிரி சில காரியங்கள் தெரியுங்க. தெரியும். அதுக்காக தோற்று போயிருவோமா? கேவலம் மாதிரி சில காரியங்கள் தெரியும், கேவலப்பட்டு போயிருவோமா? அப்படிதுக்கு தேவன் இருக்கிறாரு. தேவன் நம்மளை செழிக்க வைப்பார், செல்வந்தர்களாக வைப்பார், வாழ வைப்பார், அதுக்கப்புறம் ஆளவும் வைப்பார். ஹல்லேலூயா. ஆள வைப்பார். ரோமர்ல போடப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீங்க ஆளுவீர்கள் என்று அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆதாமும் பாவத்தின் நிமித்தம் உலகத்துக்கே பாவம் வந்துச்சுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு நீதியை கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை வாழ வைப்பதும் இல்ல, உங்களை ஆள வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபிச்சு முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பேசின வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளின் வாழ்க்கையில செயல்படட்டும். அப்பா, யாரும் மனம் சோர்ந்து விடாதபடி உம்முடைய சித்தம் நடப்பதற்காக காத்திருக்கட்டும், பொறுத்திருக்கட்டும். தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும், அது அதிசயமாய் இருக்கும், அற்புதமாய் இருக்கும் என்பதை விசுவாசிக்கட்டும். அப்படியே நீர் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.